முக்கிய செய்திகள். தானே புயல் கரையை கடந்தது. 50,000 ஹெக்டேர் நெற்பயிர் நீரில் மூழ்கியது. ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் நாசம். லோக்பால் மசோதா வரும் பட்ஜெட் கூட்டத்தொடரிலேயே தாக்கல் செய்யப்படும். மத்திய அரசு திட்டவட்டம். தீவிரவாத செயல்களில் ஈடுபடுவோர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். ப. சிதம்பரம் உறுதி. லோக்பால் மசோதா நிறைவேறாதது மத்திய அரசின் திட்டவட்ட நாடகம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கடும் குற்றச்சாட்டு. வணக்கம். விரிவான செய்திகள். தமிழகத்தில் வீசிய தானே புயல் மழையால் டெல்டா மாவட்டங்களில் 50,000க்கும் மேற்பட்ட நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கியுள்ளது. மேலும் பல நூறு கோடி ரூபாய் அளவுக்கு கடுமையான சேதம் ஏற்பட்டுள்ளது. தமிழகத்தை கடந்த 2 நாட்களாக அச்சுறுத்தி வந்த தானே புயல் நேற்று காலை புதுச்சேரி கடலூருக்கு இடையே கரையை கடந்தது. புயல் கரையை கடந்தாலும் தமிழகத்தின் பல மாவட்டங்களிலும் காற்றுடன் கூடிய மழை பெய்து வருகிறது. கடந்த 28ஆம் தேதி முதல் மையம் கொண்டிருந்த தானே புயல் விளைவித்த சேதம் கணக்கில் அடங்காத அளவிற்கு உள்ளது. முன்னதாக தமிழகத்தின் முக்கிய துறைமுகங்களில் புயல் அபாய எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டும் மீனவர்களுக்கு புயல் எச்சரிக்கையும் விடப்பட்டிருந்தது. மேலும் புயல் கரையை கடக்கும்போது 140 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசப்படும் என்பதால் அதனால் ஏற்படும் பாதிப்புகளை உடனடியாக சரி செய்வதற்கு அரசு நிர்வாகம் தயாராக இருந்தது. இந்நிலையில் நேற்று காலை புதுச்சேரிக்கு அருகே 20 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருந்த தானே புயல் அசுர வேகத்துடன் நிலப்பகுதிக்குள் நுழைந்தது. அப்போது வீசிய சூறைக்காற்றை எதிர்கொள்ள முடியாமல் பல இடங்களில் மரங்கள் வேரோடு சாய்ந்தன. இது மட்டுமல்லாமல் செல்போன் டவர்களும் விளம்பர பேனர்களும் அடியோடு சாய்ந்தது. பல இடங்களில் வீடுகளின் கூரைகள் பெயர்த்து எறியப்பட்டது. சுமார் 3 மணி நேரம் நிலப்பகுதிக்குள் சுழன்றடித்த இந்த சூறைக்காற்றால் புதுச்சேரி மற்றும் கடலூர் நகரங்கள் சின்னாபின்னமானது. இந்த பகுதியில் நேற்று முன்தினம் இரவில் இருந்து மின்சாரம் மொத்தமாக துண்டிக்கப்பட்டது. தானே புயல் ஆடிய கோர தாண்டவத்தால் பல இடங்களில் தென்னை மற்றும் மாமர தோப்புகள் இருந்த சுவடே தெரியாமல் அழிந்தன. செல்போன் டவர்கள் முற்றிலுமாக சேதமடைந்ததால் கடலூர் நகரம் முழுவதும் தொலைத்தொடர்பு சேவை முற்றிலுமாக பாதிக்கப்பட்டு தனி தீவு போல் காட்சியளிக்கிறது. கடலூரில் இருந்து சிதம்பரம் மற்றும் விழுப்புரம் செல்லும் சாலைகள் முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டுள்ளது. மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ள போதிலும் பல இடங்களில் மழை வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதற்கிடையே இந்த புயல் காரணமாக சென்னைக்கு வரவேண்டிய பல ரயில்கள் நேற்று ரத்து செய்யப்பட்டது. பல ரயில்கள் பாதி வழியிலேயே நிறுத்தப்பட்டதால் பயணிகள் கடும் அவதிக்கு ஆளானார்கள். ரயில் போக்குவரத்து ரத்து செய்யப்பட்டதால் கோயம்பேடு பேருந்து வளாகத்தில் பயணிகளின் எண்ணிக்கை வழக்கத்திற்கு மாறாக அதிகரித்தது. கடற்கரை பகுதிகளில் மக்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பில்லை என்ற போதிலும் வீடுகள் பலத்த சேதமடைந்தன. குறிப்பாக மீனவர்களின் வலைகள் கடலில் அடித்து செல்லப்பட்டதோடு அங்கு நிறுத்தப்பட்டிருந்த படகுகள் ஒன்றுடன் ஒன்று மோதி கடுமையாக பாதிக்கப்பட்டது. சென்னையில் தானே புயல் காரணமாக வீசிய கடும் சூறாவளி புயல் காற்று பொதுமக்களை கடும் அவதிக்குள்ளாக்கியது. வட சென்னையின் முக்கிய பகுதிகளான எண்ணூர், காசிமேடு, திருவொற்றியூர் ஆகிய பகுதிகளில் மீனவர்களின் குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் புகுந்ததால் மக்கள் அங்கிருந்து உடனடியாக வெளியேற்றப்பட்டனர். சென்னை துறைமுகத்தில் நிறுத்தப்பட்டிருந்த சரக்கு கப்பல்கள் பாதுகாப்பு கருதி நடுக்கடலுக்கு எடுத்துச் செல்லப்பட்டது. எனினும் தென்கொரியாவை சேர்ந்த சரக்கு கப்பல் ராட்சத அலைகளால் இழுத்து வரப்பட்டு மெரினா கடற்கரை அருகே தரை தட்டியுள்ளது. இதற்கிடையே தானே புயல் மழையால் டெல்டா மாவட்டங்களில் சுமார் 50,000 ஹெக்டேர் நெற்பயிர்கள் சேதமடைந்துள்ளதால் விவசாயிகள் பெரும் கவலை அடைந்துள்ளனர். பயிருங்கிறது படுத்ததுனால உங்களுக்கு முத்தக்கூடிய சூழ்நிலை இல்லாத காரணத்தினால அதிலே பெருமையான ஒரு பாதிப்புங்கிறது விவசாயிக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. மீண்டும் மீண்டும் இந்த தானே புயலுங்கிறது மாறி அடுத்து இன்னொரு காற்று தாழ்வு நிலை உருவாகிருக்கிறதுனால மறுபடியும் விவசாயிகளுக்கு நிறைய பாதிப்பு ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குங்கிறத. தமிழகத்தில் வீசிய இந்த தானே புயலால் இதுவரை ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் அளவிற்கு சேதம் ஏற்பட்டிருக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது. புதுவை மற்றும் கடலூர் நகரங்களில் தானே புயல் காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டதோடு மின்சாரம், போக்குவரத்து உள்ளிட்டவைகளை சீரமைக்க 1 வார காலத்திற்கு மேல் தேவைப்படும் என்று மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. மத்திய அரசின் பட்ஜெட் வரும் பிப்ரவரி 29 தாக்கல் செய்யப்படும் என்று தெரியவந்துள்ளது.
பிப்ரவரி மாதத்தின் கடைசி நாளில் மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுவது வழக்கம். அடுத்த ஆண்டு லீப் வருடம் என்பதால் பிப்ரவரி 29ஆம் தேதி பட்ஜெட் தாக்கல் செய்யப்படலாம் என்று தெரிகிறது. உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட 5 மாநிலங்களின் சட்டசபை தேர்தல் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி தொடங்கி பல்வேறு கட்டங்களாக நடைபெற்று மார்ச் 3இல் நிறைவடைகிறது. 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது. இதனால் தேர்தல் நடத்தை அமலில் இருக்கும்போது மத்திய பொது பட்ஜெட் மற்றும் ரயில்வே பட்ஜெட் திட்டமிட்டபடி தாக்கல் செய்யப்படுமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. இதனிடையே பட்ஜெட் தேதி தள்ளிப்போகக்கூடும் என்றும் தகவலும் வெளியாகியுள்ளது. ஆனால் பிப்ரவரி 29க்கு முன்னதாகவே கோவா தவிர இதர 4 மாநிலங்களில் சட்டப்பேரவை தேர்தல் முடிந்துவிடுகிறது என்பதால் பட்ஜெட் தேதி ஒத்திவைக்கப்பட வாய்ப்பு இருக்காது என்று மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. நாட்டில் தீவிரவாத செயல்களில் ஈடுபட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வழிமுறைகள் கையாளப்பட்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் ப. சிதம்பரம் குறிப்பிட்டார். உள்துறை அமைச்சகத்தின் மாதாந்திர அறிக்கை அளிக்கும் நிகழ்ச்சி தலைநகர் டெல்லியில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் ப. சிதம்பரம், மும்பை தாக்குதல் வழக்கில் முக்கிய மூளையாக செயல்பட்ட ஹெட்லி மற்றும் ராணா மீது தேவையான நடவடிக்கைகள் எடுக்கும் முயற்சியில் மத்திய அரசு தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது என்று தெரிவித்தார். மேலும் இந்த ஆண்டு தொடக்கத்தில் டெல்லி மற்றும் மும்பையில் நடந்த வெடிகுண்டு சம்பவம் குறித்து தீவிர விசாரணை நடந்து வருவதாகவும் ப. சிதம்பரம் தெரிவித்தார். உள்நாட்டு பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கி தாக்கிய இந்த 2 முக்கிய வெடிகுண்டு சம்பவங்கள் தொடர்பாக பலரிடமும் தீவிர விசாரணை நடைபெற்று வருவதாக தெரிவித்த ப. சிதம்பரம், கடந்த ஆண்டுகளை ஒப்பிடும்போது 2011ஆம் ஆண்டில் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் தீவிரவாதிகளின் தாக்குதல் அளவு வெகுவாக குறைந்துள்ளது என்றும், வடகிழக்கு மாநிலங்களில் தீவிரவாத செயல்களில் ஈடுபட்டு வரும் அமைப்புகளுடன் தீவிர பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதற்கிடையே லோக்பால் மசோதா குறித்து கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த அவர், பாஜக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளிடம் லோக்பால் மசோதாவை நிறைவேற்றும் எண்ணம் இல்லை என்று குறிப்பிட்டார். லோக்பால் மசோதாவை மீண்டும் வரும் பட்ஜெட் கூட்டத்தொடரில் திட்டமிட்டபடி கொண்டு வருவோம் என்று ப. சிதம்பரம் குறிப்பிட்டார். நாடாளுமன்ற மாநிலங்களவையில் லோக்பால் மசோதா நிறைவேற்றப்படாதது காங்கிரஸ் அரசின் திட்டமிட்ட நாடகம் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் சீதாராம் யெச்சூரி குற்றம் சாட்டியுள்ளார். கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக நாடாளுமன்றத்தின் மாநிலங்களவையில் லோக்பால் மசோதா தாக்கல் செய்யப்பட்டு விவாதம் நடைபெற்றது. எனினும் எதிர்க்கட்சிகள் கோரியிருந்த ஒரு சில திருத்தங்கள் செய்யப்படாததாலும் மாநிலங்களவையில் காங்கிரஸ் அரசுக்கு போதிய பலம் இல்லாததாலும் மசோதா நிறைவேற்றப்படவில்லை. இதுகுறித்து டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் ஆட்சி மன்ற குழு உறுப்பினரும் மூத்த தலைவருமான சீதாராம் யெச்சூரி, லோக்பால் மசோதா நிறைவேற்றப்படாதது காங்கிரஸ் அரசின் திட்டமிட்ட நாடகம் என்று தெரிவித்தார். காங்கிரஸ் கட்சியின் கூட்டணி கட்சியான திரிணாமுல் மற்றும் ராஷ்டிரிய ஜனதா தள கட்சிகள் நாடாளுமன்ற அவைகளில் நடந்து கொண்ட விதம் கண்டனத்திற்கு உரியது என்றும் அவர் தெரிவித்தார். The government now is coming up with flimsy excuses that there were too many amendments. The right to give amendments is a fundamental right in parliamentary democracy. The Honorable President of India cleared the bill day before yesterday and it reached the Rajya Sabha around lunchtime. They could have circulated the bill, introduced it and began the discussion day before yesterday afternoon. When we said that they should do that, they said the Prime Minister is not available after 5:30. தற்போதைய சூழலுக்கு ஏற்ப மசோதாவில் ஏராளமான திருத்தங்கள் செய்யப்பட வேண்டும் என்றும் மத்திய அரசு பொய்யான தகவல் கூறுவதாக சீதாராம் யெச்சூரி அப்போது குறிப்பிட்டார். இதுபோன்ற நடவடிக்கைகள் நாடாளுமன்ற மாநிலங்களவை வரலாற்றில் ஒரு கருப்பு புள்ளி என்றும் சீதாராம் யெச்சூரி தெரிவித்தார். வரும் பட்ஜெட் கூட்டத்தொடரில் லோக்பால் மசோதா மீண்டும் கொண்டுவரப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. மக்களவையில் லோக்பால் மசோதா நிறைவேற்றப்பட்டதை அடுத்து மாநிலங்களவையில் இந்த மசோதா நேற்று முன்தாக்கல் செய்யப்பட்டது. பலவீனமான லோக்பால் மசோதாவை ஏற்க மாட்டோம் என்றும், இந்த மசோதாவில் மாநில அரசுகளின் உரிமைகளை பறிக்கும் நடவடிக்கைகள் இருப்பதாகவும் கூறி பாஜக மற்றும் கூட்டணி கட்சிகளான திரிணாமுல் கட்சியும் கடும் எதிர்ப்பு தெரிவித்தது. இரவு 11:30 மணி வரை அவையில் அனல் பறக்கும் விவாதம் நடைபெற்றது. அப்போது மசோதா மீது ஓட்டெடுப்பு நடத்த வேண்டும் என்று பாஜக உள்ளிட்ட கட்சிகள் வலியுறுத்தியது. ஆனால் மக்களவை போல் மாநிலங்களவையிலும் காங்கிரஸ் கட்சிக்கு போதிய எம்பிக்கள் பலம் இல்லாததால் ஓட்டெடுப்பு நடத்த மத்திய அரசு பின்வாங்கியது. இதையடுத்து காலவரையின்றி மாநிலங்களவை ஒத்திவைக்கப்பட்டது. இந்த நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் நாராயணசாமி, லோக்பால் மசோதாவில் எதிர்க்கட்சிகள் தெரிவித்துள்ள 187 திருத்தங்கள் குழப்பத்தை ஏற்படுத்துவதாக உள்ளதால்
அவற்றை ஆராய்ந்து பரிசீலித்து திருத்தங்கள் செய்து மீண்டும் மாநிலங்களவையில் வரும் பட்ஜெட் கூட்டத்தொடரில் சமர்ப்பிக்கப்படும் என்றும் மசோதாவை திருத்தம் செய்து தாக்கல் செய்ய அரசுக்கு போதுமான நேரம் உள்ளது என்றும் கூறியுள்ளார். उन्होंने हंगामा करके अब उन्होंने संसद चलाने के लिए रोक के उसके बाद उन्होंने कांग्रेस के खिलाफ सरकार के खिलाफ आरोप लग रहा है. ये बिल्कुल ठीक नहीं है. ये डबल स्टैंडर्ड है बीजेपी का. अभी मुझे मंत्री के नाते इतना लोग बोलने के बाद जवाब देना मेरा अधिकार है. क्यों उन्होंने मुझे रोक दिया? क्यों उन्होंने भाषण देने के लिए क्यों उन्होंने अलो नहीं किया? ये बीजेपी ये प्री प्लान्ड है बीजेपी का. இதனிடையே மாநிலங்களவையில் லோக்பால் மசோதா நிறைவேற்றப்படாததற்கு மத்திய அரசுதான் காரணம் என்று அண்ணா ஹசாரே குழு உறுப்பினர் கிரண்பேடி மத்திய அரசு மீது குற்றம் சாட்டியுள்ளார். இந்த அரசை நம்ப முடியாது என்பதை மத்திய அரசு தெளிவாக காட்டியுள்ளது என்றும் இம்மசோதாவிற்கான வாக்கெடுப்பை மத்திய அரசு சந்திக்க தயாராக இல்லை என்பது நேற்று மாலையே தெரிந்துவிட்டது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். லோக்பால் மசோதாவை மாநிலங்களவையில் நிறைவேற்ற வேண்டிய மிகப்பெரிய பணியை அரசு செய்ய தவறிவிட்டது என்று கிரண்பேடி கூறினார். पार्टी इन पावर या सरकार ये समझ गई है कि अब ये लोकपाल आम आदमी समझता जा रहा है और आम आदमी समझ रहा है उसके हित में क्या है. आम आदमी आपको अगर बोलता नजर नहीं आ रहा, टेलीविजन पर नहीं आ रहा, क्लियरली नहीं बोल रहा, आम आदमी अब जब वोट देगा तो अब आप उसको ये दिमाग में उसका रहेगा उसके लिए पार्लियामेंट में कौन उसके लिए बोला, ये फर्क जरूर आएगा. பெட்ரோல் விலை மீண்டும் உயரக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலைக்கு ஏற்ப மாதம் மாதம் பெட்ரோலுக்கான விலையை மறுபரிசீலனை செய்யும் உரிமை பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டது. இதன் காரணமாக கடந்த ஒரு வருட காலத்திற்குள் பெட்ரோல் விலை பலமுறை உயர்த்தப்பட்டது. இந்நிலையில் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை குறைந்து காணப்பட்டதால் கடந்த 2 மாத காலமாக பெட்ரோல் விலை 2 முறை குறைக்கப்பட்டது. இந்நிலையில் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு வெகுவாக குறைந்துள்ளதால் பெட்ரோல் விலையை உயர்த்த வேண்டிய நிலை ஏற்பட்டது. பெட்ரோல் விலையை லிட்டருக்கு ₹1 உயர்த்த மத்திய அரசு திட்டமிட்டிருந்த நிலையில் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் காரணமாக விலை உயர்வு தள்ளி வைக்கப்பட்டது. இந்நிலையில் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு மேலும் சரிந்ததால் பெட்ரோல் லிட்டருக்கு ₹2.25 உயர்த்த பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் முடிவு செய்துள்ளதாக தெரிகிறது. இந்த உத்தரவு நாளை முதல் அமல்படுத்தக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட 5 மாநில சட்டமன்ற தேர்தலை மனதில் வைத்து இந்த விலை உயர்வு சற்று தள்ளி வைக்கப்படும் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் மையம் கொண்டுள்ள தானே புயல் கரையை கடந்த போதிலும் அடுத்த 2 நாட்களுக்கு மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னைக்கு அருகே தென்கிழக்கு வங்கக்கடலில் மையம் கொண்டிருந்த புயலுக்கு தானே என்று பெயர் சூட்டப்பட்டது. கடந்த 3 நாட்களாக பொதுமக்களை அச்சுறுத்தி வந்த இந்த புயல் நேற்று காலை புதுவை மற்றும் கடலூர் இடையே கரையை கடந்தது. அப்போது வீசிய புயல் காற்று மற்றும் பலத்த மழை காரணமாக கணக்கில் அடங்காத சேதம் ஏற்பட்டது. இதற்கிடையே தானே புயல் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் ரமணன், தானே புயல் கரையை கடந்த போதிலும் அடுத்த 2 நாட்களுக்கு தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பலத்த மழை பெய்யக்கூடும் என்றும் சென்னையில் ஒரு சில இடங்களில் மழை விட்டுவிட்டு பெய்யக்கூடும் என்றும் தெரிவித்தார். புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது எல்லை மீறுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை, காவல்துறை எச்சரிக்கை. தாம்பரத்தில் தொழிலதிபர் ஓட ஓட வெட்டி கொலை, மர்ம மனிதர்களுக்கு போலீஸ் வலைவீச்சு. மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவெளிக்கு பிறகு.